ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நமஸ்காரம். வெல்கம் டு ரூபி சமையல். ரூபி சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஷாஹி துக்ரா. ரொம்ப டேஸ்டான, அட் த சேம் டைம் நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ரொம்ப அழகாக இந்த ஸ்வீட்டை ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்வீட்டுக்கு பால், சர்க்கரை, ஏலக்காய் பவுடர், குங்குமப்பூ இது இருந்தாவே போதும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் நான் 1 லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன். நான் காய்ச்சின பால் இதில் சேர்க்குறேன். காய்ச்சாத பாலாக இருந்தாலும் ஓகே. இதை நம்ம திக்காக கொண்டுட்டு வரணும். இதுதான் இதுக்கு ரொம்ப மெயினான விஷயம். பால் கொதிக்க கொதிக்க சைட்லலாம் பாலாட வருங்க. அதெல்லாம் நம்ம இது கூடயே எடுத்து விட்டுட்டே இருக்கணும். அப்புறம் ஒரு கப்பில் குங்குமப்பூ, அதில் சூடான பால் சேர்த்துக்கிறேங்க. கொஞ்ச நேரம் அப்படியே இதில் ஊறிச்சுன்னா அப்படியே கலர் மாறிடும். பால் கொதிக்க கொதிக்க சுற்றி இருக்க பாலாடையெல்லாம் எடுத்து எடுத்து நீங்கள் அதை கிண்டி விட்டுட்டே இருங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். கிண்டி விட்டுட்டு இந்த கரண்டி எப்படியே வச்சிட்டிங்கன்னா அதுக்குள்ளாரையே அந்த பால் பொங்கிட்டே இருக்குங்க. பொங்கி வெளியில் வராது. நம்ம பயப்பட தேவையில்லை. மில்க் மெய்டு இருந்துச்சுன்னா இதில் இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சீக்கிரமே இது கெட்டியாயிடும். என்கிட்ட மில்க் மெய்டு இப்போ ஸ்டாக் இல்லை, அதனால் நான் பாலையே நல்லா திக் பண்ணுறேன் இந்த ஸ்வீட்டுக்கு. இப்போ 1 லிட்டர் பால் 1/4 லிட்டர் பால் அளவுக்கு நல்லா சுருண்டு வந்திருக்குங்க. இதோ பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்க்குறேங்க. அளவுலாம் கிடையாதுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு ஸ்வீட் பத்தலை அப்படின்னா மேற்கொண்டு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்க வேண்டியதுதான். இப்போ திரும்ப சர்க்கரை சேர்க்கறதுனால தண்ணி ஆகிடும். திரும்ப இதை திக்னஸ் கொண்டு வரணும். இப்போ ஓரளவுக்கு திக்காக வந்துருச்சு பாருங்கள். இது சூடு ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்குங்க. அதனால் இது போதுமான அளவு. இதில் இப்போ குங்குமப்பூ கலந்த பாலை சேர்த்துப்போம். கால் டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர். இப்போ நல்லா கலந்துக்கோங்க. எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இது கரெக்டான ஸ்டேஜ். இதை எடுத்து இன்சைடு வச்சுக்கோங்க. இந்த ஸ்வீட்டுக்கு ரொம்ப மெயினான டிஷ்ஷே இந்த ஸ்வீட் பால் தாங்க. இதை இன்சைடு எடுத்து வச்சுருங்க. இப்போ இன்னொரு பவுல் எடுத்துப்போம். அதில் 1 கப் சர்க்கரை, 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கரைச்சி விட்டுக்கிட்டே இருங்க. இது சீக்கிரமே ரெடி ஆகிடும். சுகர் சிரப் இது. இதில் தான் நம்ம ப்ரெட்டு தூள்களை டிப் பண்ணி எடுக்க போகிறோம். சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சிங்க. இந்த ஸ்டேஜ் பாருங்கள், கொதிச்சு பபுள்ஸ் வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் இதை ஒரு கலந்துட்டு இன்சைடு எடுத்து வச்சுருங்க. சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ப்ரெட்டை கட் பண்ணி எடுத்துப்போம். 4 பக்கமும் மொத்தமாக இருக்கிற பக்கங்களை கட் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு ஸ்லைஸ் பண்ணுங்கள். முக்கோண ஷேப் வந்துடும். ஷாஹி துக்ராக்கு இந்த முக்கோண ஷேப்பு தாங்க கரெக்டாக இருக்கும். அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. இதை நம்ம இப்போ பொரித்து எடுத்துடலாம் எண்ணெயில். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் வர மாதிரி பார்த்து பொரித்து எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் ரொம்ப கருகாது. சைடில் நம்ம கட் பண்ணி வச்ச பீசஸை கூட வேஸ்ட் பண்ண வேண்டாங்க. அதையும் நம்ம பொரித்து எடுத்து இதே மாதிரியே இந்த ஸ்வீட்டு செஞ்சுக்கலாங்க. கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துருச்சு பாருங்கள். இதே மாதிரியே எல்லாத்தையும் பொரித்து இன்சைடு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சுகர் சிரப் எடுத்தோம் இல்லையா, அதில் நம்ம ப்ரெட்டை சேர்த்து பொரிச்ச ப்ரெட்டை சேர்த்து 2 பக்கமும் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப மெயினே அதாங்க. நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கிட்டு அப்படியே இந்த பக்கம் இன்சைட் பிளேட்டில் வச்சுக்கோங்க.
நம்ம பொரிச்சு வச்ச எல்லா பிரெட்டு துண்டுகளையும் இதே மாதிரி சுகர் சிரப்பில் 2 பக்கமும் நல்லா நனைச்சிட்டு இந்த மாதிரி அடுக்கி வச்சிடுங்க. இப்போ ஸ்வீட் மில்க் லிக்யூடை நம்ம இந்த பிரெட்டு துண்டுகள் மேலே அப்படியே ஊற்றி விட்டுடலாங்க. அப்படியே ஊறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்வீட்டு. விருப்பம் இருக்கிறவங்க இந்த லிக்யூடை இன்னும் கொஞ்சம் திக்னஸாக கூட செஞ்சுக்கலாங்க. நான் கொஞ்சம் லிக்யூடாக தான் செஞ்சுப்பேன். இதுக்கு மேலே பாதாம், முந்திரி பருப்பு இதெல்லாம் துருவி மேலே அப்படியே சேர்த்துக்கோங்க. பிஸ்தா இருந்தால் பிஸ்தாவும் இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே ஏலக்காய் தூள்களை நீங்கள் மேலே அப்படியே தூவி விட்டுக்கலாம். இதுக்கு மேலே இருக்க டெக்கரேஷன் எல்லாமே அவங்கவுங்க விருப்பங்க. ஷாஹி துக்குடா ரொம்ப டேஸ்டாகவும் இருக்குது, ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் அதே சமயம் செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட்டுங்க. குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த டிஷ் ரொம்ப பிடிக்குங்க. பல்லு இல்லாதவங்க கூட அந்த பாலில் இந்த ப்ரெட்டை நல்லா ஊற வச்சு சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியான ஷாஹி துக்குடா ரெடி. எல்லோரும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஓகே, பாய்.